அஸ்ஸலாமு அலைக்கும். மனித இனம் முழுவதற்கும் முன்மாதிரியாக அனுப்பப்பட்டவர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அவர்களின் வழியை பின்பற்றி முன்மாதிரியாக திகழ வேண்டிய இஸ்லாமிய சமுதாயம் வரதட்சணை எனும் தீய பழக்கத்தால் சீர்கெட்டு கிடக்கிறது. ஒவ்வொரு குடும்பத்திலும் இதன் பாதிப்பு இருக்கிறது. அதை விளக்கும் விதமாகத்தான் கொள்கை உறவா குருதி உறவா என்ற இந்த வரதட்சணை ஒழிப்பு நாடகம் இப்பொழுது நடைபெற இருக்கிறது. நசீர், சித்திக், அப்துல்லா மூவரும் சிறு வயதிலிருந்தே நண்பர்கள். அவர்கள் ஒரு நாள் சந்தித்த போது சொல்லிக்கிட்டு இருக்கிற என்னடா சொல்ற? புது மாப்பிள்ள தானே நீ? இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னால எங்க சாச்சா வீட்டுக்கு உங்க அம்மா, உங்க அத்தா, உங்க அக்கா, உங்க மாமா எல்லாரும் வந்து உனக்காக பொண்ணு பேசிட்டு போயிருக்கிறாங்க. நீ என்னடான்னா எதுவுமே தெரியாதுங்கிற. என்ன சொல்ற நீ? என்ன நசீர் குண்டை தூக்கி போடுற? நிசமாதான்ப்பா சொல்றேன். உங்க சச்சா வீட்டுல எல்லாருமே சுன்ன ஜமாத்தாச்சேப்பா. ஆமா, அவங்க சுன்ன ஜமாத் அடிப்படையிலப்பா கல்யாணம் முடிப்பாங்க. கண்டிப்பா. சித்திக்கு மகர் கொடுத்து நபி வழி அடிப்படையில் கல்யாணம் முடிக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தான். கண்டிப்பா நம்மளுக்கு மாற்றமாலாம் முடிக்க மாட்டான்ப்பா. என்ன சித்திக்கு? அப்துல்லா, இவங்க வீட்டில் இவனுக்கு மட்டும்தான் கொஞ்சம் மார்க்க அறிவு இருக்குது. இவன் போய் அந்த பொண்ணை மட்டும் கல்யாணம் பண்ணான்னு வை, இவங்க எல்லாரும் ஒன்றா சேர்ந்து சுன்ன ஜமாத்தில் மொத்தமாக ஐக்கியமாயிருவாங்க. அப்துல்லா, எனக்கு எதுவுமே தெரியாதுடா. நசீர் தான்டா சொல்கிறான். நம்மெல்லாம் சின்ன வயசுலேருந்து ஒன்றா பழகிட்டு இருக்கிறோம். நான் சுன்னத் ஜமாத்தில் இருந்தாலும் உங்கள் கல்யாணத்துக்குலாம் நான் வந்திருக்கிறேன்டா. எனக்கும் நபி வழியில் மகர் கொடுத்து திருமணம் முடிக்கணும் தான்டா ஆசை. நீங்கள்லாம் என் கல்யாணத்துக்கு வரணும், நான் மகர் கொடுத்து திருமணம் முடிக்கணும், இது தாண்டா என் ஆசை. இது சம்பந்தமாக எங்கள் அத்தா அம்மாட்டையும் நான் பேசியிருக்கிறேன். இப்போ நீ என்னன்னா புதுசாக ஒரு கதையை சொல்கிற? சித்திக்கு கோச்சுக்கிறாங்க. நான் பொய்யெல்லாம் சொல்லலை. இப்போ தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் எங்கள் சாச்சா வீட்டிலேருந்து எனக்கு ஃபோன் பண்ணாங்க. உங்கள் அக்கா, உங்கள் அத்தா, உங்கள் அம்மா எல்லாரும் போய் உனக்காக எங்கள் சாச்சா பொண்ணு பேசிட்டு வந்திருக்கிறாங்க. நீ என்னடானா மாற்றி சொல்கிற? முதல்ல போய் என்னான்னு கேளுப்பா. அப்புறம் அவங்க பாட்டுக்க சுன்ன ஜமாத் அடிப்படையில் உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிட போகிறாங்க. டேய், இவன் நம்மக்கிட்ட தான் வரதட்சணை வாங்காமல் கல்யாணம் முடிப்பேன்னு பேசுகிறான். இப்போ பாரு, வீட்டுக்கு போய் எங்கள் அம்மா சொன்னாங்க அப்படின்னு சொல்லி வரதட்சணை வாங்கி தான் கல்யாணம் முடிப்பான். தா, பிரியாணி வேணும் தா.
வேணும் தா. சூப்பரா இருக்கணும். ஆமா, ஆட்டுக்கறி பிரியாணி தான் இருக்கணும். வாழை மரம்லாம் கட்டிருங்க, மைக் செட்லாம் போட்டுருங்க, நாவருணிஃபா பாட்டு தான் இருக்கணும். நல்லா இபாதத்தா போகணும். சரிங்களா? 4 பேர் பாக்குறவங்க சொல்லணும், இந்த ஒரு வீட்டு கல்யாணத்துக்கு போனேன் அப்படி இருந்துச்சு சொல்லணும். என்னமா சாப்பாடு நல்லா இருக்கா வேணும். அப்படிதான் நல்லா இருக்கணும். சரிங்களா தா? சிறப்பா செஞ்சிடணும். அஸ்ஸலாமு அலைக்கும். உட்காருங்க, பயப்படாதீங்க. நாம தான் பேசி கல்யாணத்துக்கு சம்மதிக்க வைக்கணும். சித்திக்கு இங்கே வா. வாப்பா, இங்கே வந்து உட்காரு. எல்லாம் நல்ல விஷயந்தான். நாங்கள் இப்போ தான் உனக்காக பொண்ணு பார்த்துட்டு வரோம். டே, பொண்ணு நல்லா இருக்குடா, சூப்பரா இருக்குடா. அண்ணே, பொண்ணு எங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குண்ணே. மா, இப்போ எப்படி கல்யாணம் பண்ண முடியும்? இந்த மோடி கொண்டு வந்த செல்லா நோட்டு திட்டத்தால் 2 மாசமா என் தைய வேலையே பெரிய அளவில் பாதிச்சிருச்சு. என்னால் எப்படி மகர் ரெடி பண்ண முடியும்? சரிம்மா, பொண்ணு எவ்வளோதான் மகர் கேட்டுச்சு. தம்பி, நான் சொல்கிறது கேளு. நாம இப்போ ரொம்ப கஷ்டத்தில் இருக்கோம். இந்த நேரத்தில் மகரை பற்றிலாம் நீ பேசாத. பொண்ணு மூக்கு மூலியமா லட்சணமாக இருக்கா. கல்யாணம் கட்டிட்டு வந்து அவளுக்கு மார்க்கத்தை சொல்லிக் கொடு. நாங்கள் ஒன்றும் வரதட்சணை கேட்கல, அவங்க போடுறத போடட்டும். இத்தனை வருஷமா மார்க்கத்தை சொல்லி நீங்களே கேட்கல, வர்றவ மட்டும் மார்க்கத்தை ஏற்றுக்குருவான்னு எந்த நம்பிக்கையில் சொல்கிறீங்க? டேய், உனக்கு வீட்டு கஷ்டம் தெரியாதா? அக்காவை கல்யாணம் முடிக்கிறதுக்கு போதும் போதும்னு ஆச்சு. அவளை சும்மா கல்யாணம் முடிக்கிறதுக்கு யாராவது முன் வந்தாங்களா? உன் தங்கச்சி வேற இப்போ இருக்காப்பா, பார்த்துக்கோ. நாம் ஒன்றும் அதிகமாக கேட்கல. அவங்களே ஒரு 10 பொன் நகையும் 1 லட்ச ரூபா ரொக்கமும் தரதாக சொல்லியிருக்காங்க. அதை வச்சு நீ ஒரு தையல் மிஷின் வாங்கிக்க. சின்னதாக ஒரு கடையை பிடிப்பா. டே, நீ மட்டும் தையக்கடை போட்ட உன் திறமைக்கு சூப்பரா ஓடுண்டா, பார்த்துக்க. மா, என்னோட கல்யாணத்துக்கு பொண்ணு வீட்டில் ஆட்டுக்கறி போடுவாங்களா மாட்டுக்கறி போடுவாங்களா? திருமுறை குர்ஆனில் இறைவன் கூறுகிறான், وقال لأتخذن من عبادك نصيبا مفروضا ولأضلنهم ولأمنينهم. உன் அடியார்களில் குறிப்பிட்ட தொகையினரை வென்றெடுப்பேன், அவர்களை வழிகெடுப்பேன், அவர்களுக்கு தவறான ஆசை வார்த்தை கூறுவேன். قال فبما أغويتني لأقعدن لهم صراطك المستقيم. நீ என்னை வழிகெடுத்ததால் அவர்களுக்காக உனது நேரான பாதையில் அமர்ந்து கொள்வேன் என்று கூறினான். ثم لآتينهم من بين أيديهم ومن خلفهم وعن أيمانهم وعن شمائلهم ولا تجد أكثرهم شاكرين. பின்னர் அவர்களின் முன்னும் பின்னும் வலப்புறமும் இடப்புறமும் அவர்களிடம் வருவேன். அவர்களில் அதிகமானோரை நன்றி செலுத்துவோராக நீ காண மாட்டாய் என்றும் கூறினான். சித்திக்கிற்கு
சித்திக்கிற்கு திருமணம் பேசி முடித்த 2 மாதங்களுக்கு பின் நேற்று மகரிப்புல என்னப்பா ஆளையே காணா? சினிமா வீட்டுக்கு போயிருந்தேன். போய் பார்க்கவே ரொம்ப பாவமாக இருந்துச்சு. ரொம்ப நாள் ஆச்சு அழகாக பார்த்தேன். ரொம்ப சங்கட்டமாக இருக்குது. அஸ்ஸலாமு அலைக்கும். சித்திக்கு, சித்திக்கு இங்கே வா. என்ன சித்திக்கு ஆளே மாறிட்டேன். சலாம் சொன்னா கூட பதில் சொல்ல மாட்டேங்கிறேன். முஹம்மது ரசூலா மாநாடு வேலையெல்லாம் அப்படி அப்படியே கிடக்கு. எந்த பணியிலுமே கலந்துக்க மாட்டேங்கிறேன். மர்கஸ் பக்கம் உன்னை ஆளையே பார்க்க முடியல. அவர் எப்படி வருவார்? அவர் தான் இப்போ தொழிலதிபர் ஆகிட்டார்ல. அப்துல்லா, அவன் மூஞ்சியை பற்றியா? நம்ம கூட இருக்கும்போது தொழுகை இபாதத்துன்னு எப்படி இருந்துச்சு? இப்போ பாரு, கொலகாரன் மூஞ்சி அப்படியே தெரியுதா? கொலகாரன் தான் இவன். டேய், நீ எக்கேடு கெட்டு போ. ஆனால் எங்கள் சச்சா தற்கொலை பண்ணி மௌத்தா போனாரே, அதுக்கு நீ அல்லாஹ் மறுமையில் பதில் சொல்லி தாண்டா ஆகணும். அப்துல்லா, இதுக்கு தான் நான் மர்கஸ் பக்கிட்டே வரதில்லை. அவங்க சித்தப்பா சித்ததுக்கு நானா காரணம்? நீ தாண்டா காரணம். நீ கேட்ட வரதட்சணை பணத்தை கொடுக்கறதுக்காக எங்கள் சச்சா எவ்வளவு கஷ்டப்பட்டாரு தெரியுமா? சுன்ன ஜமாத்து பள்ளிவாசல் தலைவர்கிட்ட போய் ஜமாத்து லெட்டர் பேடை வாங்கி ஒவ்வொரு பள்ளிவாசலாக போய் அத்தா குமராளி வந்திருக்கிறேன், அத்தா குமராளி வந்திருக்கிறேன் அப்படின்னு பிச்சை எடுத்தாரு. எதுக்கு? உனக்கு வரதட்சணை பணம் கொடுக்கறதுக்கு தானடா பிச்சை எடுத்தாரு. எங்கள் சித்தி ஒவ்வொரு வீடாக போய் கடன் கேட்டாங்களே, போய் வட்டிக்கு வாங்கினாங்களே, எதுக்கு வாங்கினாங்க? உனக்கு நகையை நட்டு வாங்கி போடுறதுக்கும் பிரியாணி ஆக்கி போடுறதுக்கும் தானடா வாங்கினாங்க. இவ்வளவும் சிரமப்பட்டு கடைசியில் அந்த பணத்தை திரட்ட முடியாம தற்கொலை பண்ணி செத்தும் போயிட்டாரடா. நீ அல்லாவுக்கு பதில் சொல்லி தாண்டா ஆகணும். ஏன் அப்துல்லா, இதுக்காக யாராவது தற்கொலை பண்ணிக்கிடுவாங்களா? உனக்கு கேலியா இருக்கு அப்துல்லா? எங்கள் சச்சா ஒரு லைஃப் இன்சூரன்ஸ் போட்டு வச்சுருந்தார். செத்தா பணம் கிடைக்கும்னு நம்பி லாரியில் பாஞ்சு செத்துட்டார். அது சிசிடிவி கேமராவில் ரெக்கார்ட் ஆகி அந்த பணமும் கூட கிடைக்காம போயிருச்சு. இதுக்கெல்லாம் நீ தாண்டா காரணம். நீ அல்லாஹ்வை மறந்துட்ட, நபிகள் நாயகத்தோட வழிமுறையை புறக்கணிச்சிட்ட. உன்னை சுற்றி சைத்தான் தான் இப்போ கொட்டம் அடிச்சுக்கிட்டு இருக்கு. உனக்கு அது தெரியலை. நசீரு, நசீரு வாப்பா இங்க. சித்திக்கிற்கு திருமணம் மா, நான் கேள்விப்பட்ட விஷயம் உண்மையா? அந்த பொண்ணோட அப்பா இன்சூரன்ஸ் பணம் கிடைக்கணும்னு தற்கொலை பண்ணிக்கிட்டாராமே. அன்னைக்கு கேட்டப்ப லாரியில் அடிபட்டு செத்துட்டாங்கன்னு சொன்னாங்க. எனக்கு அடுப்பில் கொஞ்சம் வேலை இருக்குது, வரேன். எனக்கு இந்த வரதட்சணை வாங்குறதே பிடிக்கலமா. யாராவது எதாவது சொன்னால் நம்பிறதா? அவருக்கு விதி முடிஞ்சிருச்சு, எல்லாம் உயிர் எடுத்துட்டான். இந்தப்பா இதில் 1 லட்ச ரூபா இருக்குது. நான் பொண்ணு வீட்டுக்கு போயிருந்தேன்.
ஆறுதலாக 4 வார்த்தை பேசினேன். அப்புறம் கல்யாண வேலை வேற ஆரம்பிக்கணும்னு சொன்னேன். அப்போ தான் இந்த ரூபாய் எடுத்து வரதட்சணை 1 லட்சத்தை கொடுத்தாங்க. ஆம்பளை இல்லாத வீடு, பாவம். இந்த பணத்தை வச்சு தையல் மிஷின் வாங்கிக்க. அப்புறமா மண்டபம்லாம் முடிச்சிட்டாங்களா? قال رب بما أغويتني لأزينن لهم في الأرض ولأغوينهم أجمعين إلا عبادك منهم المخلصين. என் இறைவா, என்னை நீ வழிகேட்டில் விட்டதால் பூமியில் தீமைகளை அழகாக்கி காட்டுவேன். அவர்களில் உன்னால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உனது அடியார்களை தவிர மற்றவர்கள் அனைவரையும் வழிகெடுப்பேன் என்று கூறினான். واستفزز من استطعت منهم بصوتك وأجلب عليهم بخيلك ورجلك وشاركهم في الأموال والأولاد وعدهم وما يعدهم الشيطان إلا غرورا. உனது குரல் மூலம் அவர்களில் உனக்கு முடிந்தோரை வழிகெடுத்துக்கொள். உனது குதிரை படையையும் காலாட்படையையும் அவர்களுக்கு எதிராக ஏவிக்கொள். பொருட்செல்வத்திலும் மக்கள் செல்வத்திலும் அவர்களுடன் நீ கூட்டாளியாகிக் கொள். அவர்களுக்கு வாக்குறுதியும் அளித்துக்கொள் என்றும் இறைவன் கூறினான். ஏமாற்றத்தை தவிர வேறெதனையும் சைத்தான் அவர்களுக்கு வாக்களிப்பதில்லை. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வரும் பிப்ரவரி 5ஆம் தேதி முஹம்மது ரசூலுல்லாஹ் என்கிற மாநாடு மதுரையில் நடைபெறவிருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆண்கள் வரதட்சணை வாங்குவதை தடை செய்திருக்கிறார்கள். திருமறையில் அல்லாஹ் சொல்லுகிறான், வா ஆத்துன் நிசா சதகாத்துஹின்ன நிகலா, பெண்களுக்கு அவர்களின் மனக்கொடைகளை கட்டாயமாக கொடுத்து விடுங்கள் என்று அல்லாஹ் கட்டளை போடுகின்றான். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நமக்கு வழிகாட்டுதல்களாக மகர் கொடுத்தே திருமணத்தை முடித்தும் காட்டி இருக்கிறார்கள். அப்படி இருக்கும்போது முடிக்கிறதா அல்லது அவங்க சொல்றது உங்களுக்கு புரியலையா? அல்லாஹ் ரசூல் இந்த மனித இனத்துக்காண்டி சொன்ன நன்மையை புரிஞ்சுக்கங்க. பண ஆசை உங்க கண்ணை மறைச்சிருச்சுமா, சைத்தான் உங்க காதை அடைச்சிட்டான். இது பணம் இல்லமா, அந்த பொண்ணோட அத்தா செத்து போனாரே அவரோட பணம். இத கையால கூட தொட மாட்டேன். நாளைய நல்ல சமுதாயத்தை உருவாக்க இளைஞர்களே, வரதட்சணை வாங்காதீர்கள். வரதட்சணை வாங்க மாட்டோம் என்று உறுதிமொழி எடுங்கள். மா, நான் அதே பொண்ணை மகர் கொடுத்து தான் கல்யாணம் பண்ணுவேன். அப்புறப்படுத்துவோம். அனைவரும் ஒன்று கூடி அதை ஒழித்து காட்டுவோம். அப்பொழுதுதான் நாளைய சமுதாயத்தை அழகிய முறையில் நம்மால் வார்த்தெடுக்க முடியும். அஸ்ஸலாமு அலைக்கும். இளைஞர்களே, நாளைய சமுதாயம் நபிகளாரை பின்பற்றக்கூடிய ஒரு நல்ல சமுதாயமாக உருவெடுக்க வரதட்சணை வாங்க மாட்டோம் என்று நாம் அனைவரும் உறுதி எடுப்போம். அன்பிற்கினிய இளைஞர்களே, நாளைய சமுதாயம் நபிகள் நாயகத்தை மட்டுமே பின்பற்றக்கூடிய நல்ல சமுதாயமாக உருவெடுக்க வரதட்சணையை ஒழிப்போம் என்று அனைவரும் உறுதிமொழி எடுப்போம். வரதட்சணையை ஒழிப்போம், 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 வரதட்சணையை ஒழிப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கொள்கை உறவா குருதி உறவா என்ற தலைப்பில் இந்த வரதட்சணை ஒழிப்பு நாடகம் இப்பொழுது நடத்தப்பட்டது. இது உங்களுடைய பார்வைக்கு ஒரு கதையாக தெரிந்தாலும் ஒரு 25 வருடங்களுக்கு முன்னால் நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை தழுவிதான் இந்த நாடகம் தயார் செய்யப்பட்டிருக்கிறது. உண்மையிலேயே நடந்த ஒரு சம்பவத்தை தழுவிதான் இந்த நாடகத்தை எடுத்திருக்கிறோம். ஆமாம், ஒரு பள்ளிக்கூட வாத்தியார் தான் பெற்ற மகளினுடைய மன வாழ்க்கையை பூர்த்தி செய்வதற்காக திருமணத்திற்காக முயற்சி எடுத்தார். அந்த முயற்சிக்கு இந்த சமுதாயம் வரதட்சணை என்று ஒரு பெரும் தொகையை விலையாக கேட்டது. அந்த பெண்ணை பெற்ற தகப்பனாரால்
அந்த பெரும் தொகையை கொடுப்பதற்கு முடியாத காரணத்தால் மரணித்தால் 2 லட்சம் திடீரென்று நீங்கள் மரணித்தால் 2 லட்சம் பணம் கிடைக்கும் என்ற இன்சூரன்ஸ் கம்பெனியினுடைய அந்த வார்த்தையை நம்பி தன்னுடைய உயிரை லாரியில் பாய்ந்து மாய்த்து கொண்டார். நீங்க கதையாத்தான் பார்த்தீங்க, ஆனால் உண்மையிலேயே நடந்த சம்பவம் அது. இந்த தகப்பனை போல் இன்று வரைக்கும் ஏராளமான மனிதர்கள் இந்த வரதட்சணையை கொடுப்பதற்காக பல தவறான வழிமுறைகளை கையில் எடுக்கிறார்கள். பல பேர் தற்கொலைகளை கையில் எடுக்கிறார்கள். இத்தனை ஆண்டு காலமும் சுயமரியாதையோடு வாழ்ந்தவர்கள் பிச்சை எடுக்கும் நிலைக்கு தள்ளப்படுகிறார்கள். பல பெண்கள் தங்களினுடைய வாழ்க்கையை திருமணத்தின் மூலமாக தீர்த்து கொள்ள முடியாமல் சில நேரங்களில் தவறான வழிக்கு இழுத்துச் செல்லப்படுகிறார்கள். இன்னும் பல பேர் முதிர்கண்ணிகளாக 30 வயது 40 வயது வரைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் பல பேர் இந்த மார்க்கத்தை விட்டே வெளியே இருக்கிறார்கள். அதற்கெல்லாம் அடிப்படை காரணம் நாம் வாங்கக்கூடிய இந்த வரதட்சணை தான். இந்த நாடகத்தில் நீங்கள் பார்த்தீர்களே, இந்த நசீரினுடைய தாயாரை போன்று நிறைய பெண்கள் தங்கள் பெற்ற பிள்ளைகளை வரதட்சணை ஆசை காட்டி வழிகெடுக்கிறார்கள். அதனால் பெற்றோர்களாக இருக்கக்கூடிய நீங்கள் முதலில் உறுதிமொழி எடுத்துக் கொள்ளுங்கள். உங்கள் பிள்ளைகளை பணத்திற்கும் நகைக்கும் ஆசைப்பட்டு விலை பேசி அவர்களை விற்று விடாதீர்கள். அவர்கள் மாடல்ல, மனிதர்கள். இந்த நிலையை நீடித்தால் சமூகத்தில் இருக்கக்கூடிய எல்லா கெட்ட குணங்களுக்கும் முழு உருவங்களாக மாறி எதிர்காலத்தில் மனித மிருகங்களாகத்தான் சமூகத்திற்கு மத்தியில் காட்சியளிப்போம். எனவே இப்படிப்பட்ட ஒரு தீமை நம்மிடத்திலிருந்து விலக வேண்டும் என்று நம்மில் அனைவரும் ஒவ்வொருவரும் உறுதிமொழி எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நிறைவு செய்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.